சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கணவன் பெயரில் போலியாக இறப்புச் சான்றிதழ் பெற்று மோசடியில் ஈடுபட்ட பெண்ணிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட தாவாந்தேரு பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவர் மனைவி ரேவதி மற்றும் 2 பெண் குழந்தைகளுடன் வசித்து வந்துள்ளார். விஜயகுமார் வெளிநாட்டில் வேலை செய்தபோது மனைவிக்கு அனுப்பிய 35 லட்சம் பணம் குறித்து கேள்வி கேட்டதால் பிரச்சினை ஏற்பட்டு இருவரும் பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளனர். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன் தனது கணவன் இறந்துவிட்டதாக பவானி காவல் நிலையத்தில் ரேவதி புகார் அளித்துள்ளார். முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அதன் மூலம் கணவன் பெயரில் இறப்பு சான்றிதழும் பெற்றதாக கூறப்படுகிறது. பின்னர் தனது கணவர் பெயரில் உள்ள சொத்துக்களை அபகரிப்பதற்காக வாரிசு சான்றிதழ் கோரி எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார். கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் வருவாய் ஆய்வாளர் ஆகியோர் கள ஆய்வு செய்தபோது விஜயகுமார் உயிருடன் இருப்பது தெரியவந்துள்ளது. மேலும் இதுகுறித்து வட்டாட்சியர் வைத்தியலிங்கம் விசாரணை மேற்கொண்டபோது ரேவதி வைத்திருந்த இறப்பு சான்றிதழ் போலியானது என கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து மோசடியில் ஈடுபட்ட ரேவதியிடம் எடப்பாடி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இப்போ நான் இருக்கிறேன் இல்லைன்னு சொல்லி என் மனைவி என் பேர்ல டெத் சர்டிஃபிகேட் எடுத்திருக்கா. பவானியில் நான் இறந்துட்டேன்னு சொல்லி போலியான இது இறந்துட்டேன்னு சொல்லி அங்கே ஸ்டேஷன்ல எஃப்ஐஆர் போட்டு இங்கே தாலுகா ஆஃபீஸில் வந்து எல்லாத்தையும் சரண் பண்ணி வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கா. என் சொத்துக்கோசரம் அபகரித்துக்கோசரம் தேவையில்லாத எனக்கு கொலை முயற்சினால இப்போ போலீஸ் சர்டிஃபிகேட் எடுத்து இப்போ டெத் சர்டிஃபிகேட் எடுக்க வந்திருக்கா. இப்போ அதுக்கு என் இடத்த ப்ராப்பர்ட்டி சொத்தை விற்கிறதுக்கோசரம் இப்போ அது வாரிசு சர்டிஃபிகேட்கோசரம் தாலுகா ஆஃபீஸில் நான் இறந்துட்டேன்னு சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கா. எனக்கு தகவல் இப்போதான் தெரிஞ்சதுங்க. அவங்க வந்து என்கொயரி பண்ணியிருக்காங்க. நான் இறந்துட்டேன் கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்கொயரி பண்ணியிருக்காங்க. அது மூலியமா எனக்கு தகவல் வந்து நான் நேரடியாக வந்து இப்போ தாலுகா ஆஃபீஸில் அவன் மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி நான் இது அப்ளை